குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வர்ய கணேஷ் தயாரிப்பில் கௌதம் மேனன் இயக்கத்தில் ஜோஷுவா இப்போது அமேசான் பிரைமில் கண்டு கழியுங்கள். ஈஸி டெக் நிறுவனத்தில் கேமரா பொருத்திடுங்கள். உலகில் எங்கிருந்தும் உங்கள் வீடு மற்றும் அலுவலகத்தை கண்காணித்திடுங்கள், பாதுகாத்திடுங்கள். சார்லி சார் நடிச்ச ஒரு 3 படம் டக்குன்னு நீங்க சொல்லணும். நண்பன், ஃப்ரெண்ட்ஸ் ரீசன்ட் டைம்ஸ்ல இதெல்லாம் ஒரு படமா, இதெல்லாம் ஹிட் ஆக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு நினைச்ச ஒரு படம் சொல்லலாம். நீங்க ஏதாவது ஒரு க்ளூ மாதிரி டக்குன்னு சொல்லலாம். அவருக்கு டான்ஸ் ஆட தெரியாது, ஆனா டான்ஸ் ஆடுவாரு. அழுகிற சீன்ல சிரிக்கிற மாதிரி இருக்கும். மகேஷ் பாபு சார் சொல்றீங்களா? பாக்கல அந்த படத்துல இருந்து அந்த மாதிரி எல்லாம் படத்தை முழுசா பார்க்காம ஏந்திரிச்செல்லாம் கூட வரும். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு படத்துல இருந்து ஏஞ்சிட்டு வந்துட்டேன். அது வந்து காமெடி படம் தான். நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. போய் என்னடா இது காமெடியே இல்லையே அப்படின்னு கதை ஒண்ணுமே புரியாம இருக்கே. பாதி படம் வந்து எதுக்கு எடுக்கிறாங்கன்னே தெரியாது. தமிழ் சினிமால பாதி படம். அது போக போக பாதி படம் வந்து நான் எப்படின்னா ஆரம்பிச்சு விட்டு 3 நாளைக்கு உட்கார்ந்துலாம் ஒரு படம் பார்த்திருக்கேன். 3 நாள் லிட்டரலா இது போட்டு கொஞ்சம் தமிழ் சினிமால சில படங்கள் அப்படி இருக்கு. வணக்கம் பிரானா அண்ட் தாரணி. வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க 2 பேருக்குமே இது 2வது தியேட்டர் ரிலீஸ். எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆமா, இப்ப நீங்க சொன்னது அப்புறம் தான் நானும் நோட் பண்றேன். உங்களுக்கு விஜயகாரன் உங்களுக்கு கிளாஸ்மேட்ஸ் இப்போ 2வது படமா 2 பேர் சேர்ந்து வரீங்க. அது வேற ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. இப்போ 2 பேருமே ஒண்ணா எப்படி ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாத்தீங்களா? எப்படி அது ஃபர்ஸ்ட் எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு? ஒரு 6 மந்த் கேப்லயே 2 படம் ரிலீஸ் ஆகுது. ஆமா, ஃபர்ஸ்ட் ஃபீலிங் இஸ் ஆக்சுவலா அது ஃபர்ஸ்ட் படம் தியேட்டர்ல பாக்குறது. அதுக்கப்புறம் இது 2வது படம் உடனே வரப்போ என்னடா எல்லாமே ஒரே டைம்ல வருது அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் இட்ஸ் அ வெரி ஓவர்வெல்மிங் ஃபீலிங். எக்ஸைட்டடா இருக்கு. ஸோ அது ஆடியன்ஸோட பாக்குறப்போ அது டிஃப்ரெண்டான ஃபீலிங். ஸோ இப்போ உங்களோட 2 பேர்த்தோட முதல் படத்துக்கும் இதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் நான் பார்க்குறேன் அப்படின்னா, அதில் மெயின் லீட்ஸ் இருப்பாங்க, பட் அதில் ஒரு ஹீரோயின் ரோல் அப்படிங்கும் போது இதில் வரும்போது 2 பேருக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரோலாக நான் பார்க்குறேன் இந்த ட்ரைலரை பார்க்கும்போது. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குது தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு? சொல்லுங்க. நீங்கள் அமைதியாகவே இல்ல 2 படத்துக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு, உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படி இருந்தும் எனக்கு ரிலீஸ் ஆகிற எல்லா படமுமே இம்பார்ட்டண்டான மூவிஸ் தான். இந்த படம் வந்து நான் வளமையாக பண்ணுறதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட், டிஃப்ரெண்டான கெட்டப்னு போது இந்த கெட்டப்பில் இப்போ தான் நான் பார்க்க போகிறேன். ஓகே, நான் எப்படி நடிச்சிருக்கேன், எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது நான் 20th தான் பார்க்கணும். ஸோ எக்ஸைட் தான். ஓகே, 2 பேருக்குமே இது ரொம்ப ஆப்போசிட்டான கேரக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? நீங்கள் இன்னசென்ட்டா? நான் இன்னசென்ட். அன்னைக்கு சொன்னது இன்னசென்ட் தான். இதுல ரொம்ப இன்னசென்ட்டா தெரிஞ்சீங்க, அதுக்காக தான் கேக்குறேன். இல்ல இன்னசென்ட். சோ இன்னசென்ட் தான். அதனால லைஃபோட ஒத்து போற கேரக்டர் தான். ஆமா ஆமா. உங்களுக்கு ஒரு ஹீரோயின் முன்னாடி 2வது படத்துலயே வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் அந்த ஒரு ரோல் கிடைக்குது அப்படிங்கும்போது அதுக்கு ஏதாவது ஒர்க் அந்த மாதிரில ஏதாவது பண்ணீங்களா? ஒரு பாடி லாங்குவேஜா இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு இன்வெஸ்டிகேட்டிவ் படம்னு சொன்னாங்க. பட் நாங்கள் வந்து அப்படியே ஃபுல் ஃப்ளெஷ்டா போலீஸ் ஃபோர்ஸ் மாதிரி சிஐடி மாதிரிலாம் இறங்கல. நாங்கள் ஒரு காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே இது ஒரு பேஷனோட தான் இறங்குறோம். ஸோ சீரியஸான கேரக்டர்லாம் எனக்கு தெரிஞ்சு நானாக தான் இருந்தேன் அந்த கேரக்டரில். பேசிக்லி அந்த இது ஃபைன் பண்ணுறப்போலாம் க்ளூஸ் கிடைக்கிறதா இருக்கட்டும், இதுக்காக கொஞ்சம் அப்போ தான் சீரியஸ் ஆகும் தவிர்த்து மற்றபடி ஐம் அ வெரி ஜாலி கேரக்டர். ஏன்னா ஒரு சீன் இருக்குது, எங்கள் வந்து கத்திட்டு பேசணும், ரொம்ப கத்திட்டு அப்படியே அந்த சீனை வந்து கத்துறது தான். அது எனக்கு ரொம்ப ஜாலியாக பண்ணேன். எனக்கு கத்துறதுலாம் ரொம்ப பிடிக்கும். சீனில் ரொம்ப ஜாலியாக பண்ணேன் நான். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு பெருசாக மற்றவங்கள ஒரு பெரிய ஆக்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஓகே நம்ம நல்லா ஆக்ட் பண்ணுறோம், நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம், நம்ம பண்ணிடுறோம், நிறைய பேர் நம்மளை பாராட்டுவாங்க. ஒரு இடத்துல போகும்போது அங்கே சார்லி சார் இருக்காங்க, நிழல்கள் ரவி சார் ஒரு பக்கம் இருக்காங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது அவங்களோட ஆக்டிங் பார்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணணுமோ அப்படின்ற மாதிரி 2 பேரும் யோசிச்சிருக்கீங்களா? ஏதாவது கற்றுருக்கீங்களா அவங்கள பார்த்து? எந்த படம் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்போது ஐயோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாமே, பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணும். மறுபடியும் முதல்ல இருந்து பண்ணால் இந்த படத்தை நான் இன்னும் சூப்பராக பண்ணுன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது எந்த படத்துலையுமே ஃபார் மீ எனக்கு. ஆனால் இந்த படத்தில் சார்லி சார் கூட நடிக்கும்போது கொஞ்சம் பார்த்து பர்ஃபெக்டாக நடிக்கணும் அப்படின்னு ஒரு தாட்லேயே போவோம். பட் சார்லி சார் வந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாரு ஸ்பாட்டில். இந்த மாதிரி பண்ணு இப்படி பண்ணுன்னு. ஸோ அது எனக்கு இன்னும் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அவர் கூட நடிக்கிறதுல பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இவர் சொல்லி கொடுக்குறது ஒவ்வொரு சீனும். ஓகே,
இஸ் தர் எனி ரெஃபரன்ஸ் உங்களோட ரோலுக்கு வந்துட்டு இதுதான் ரெஃபரன்ஸ் அப்படின்னு டேரக்டர் ஏதாவது சொல்லுவாரா? ஆக்சுவலாக ரெஃபரன்ஸாக சொல்ல மாட்டாரு, அவர் மூடாக சொல்லிடுவார். இதுதான் மூடு, இதுதான் சீனு, இதுதான் மூடு. ஸோ எனக்கு அதுதான் வந்து ஃப்ரீடம். எனக்கு ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு ரெஃபரன்ஸ்னு ஒன்று கொடுத்துட்டா நான் அந்த மாதிரி தான் யோசிப்பேன். இப்போ எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இதுதான் மூடுன்னு சொன்னால் நான் இம்ப்ரவைஸ் பண்ணலாம். என்னோட கேரக்டர் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணிட்டு நானாக நடிக்கலாம். எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அது மாதிரி தான் இருக்கும், அந்த இதே வந்துடும், ஷேடோ வந்துடும்னு எனக்கு ஒரு பயம் எனக்கு தெரிஞ்சு. பட் எனக்கு ரெஃபரன்ஸாக எதுவுமே கொடுக்கல, எனக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க. இதுதான் மூட், நீங்கள் எப்படி நடிக்கிறீங்களோ நினைக்கிறேன், அது அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி வந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா இன்னொரு டேக் போகும், அவ்வளோதான். ஓகே, இப்போ ஒரு ரேண்டம் சாட் மாதிரி ஓகே, நீங்கள் வந்துட்டு இதுக்கு எப்படி வேணா சார்லி சார் நடித்த ஒரு 3 படம் டக்குன்னு நீங்கள் சொல்லணும். நண்பன், ஃப்ரெண்ட்ஸ், அதான் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஜோ, கொன்றால் பாவம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், ஜோ, இன்னும் ஐயோ கொன்றால் பாவம், சைரனா, இது இறைவன். இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சொல்லிட்டாங்க, அதனால வேற ஏதாவது. ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன், நண்பன் சொன்னாங்கல்ல. ஓகே, ஏன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க, நான் அவரோட படம்லாம் நிறைய பார்த்திருக்கேன் அப்படின்னு எனக்கு சொல்லுவாங்க. அவரோட ஒரு ஃபேவரட் மூவி இருக்கு, இப்போ ரீசெண்டா ரிலீஸ் பார்த்த படம் தான் கொன்றால் பாவம். சர்க்கிட்ட அதை பத்தி நான் நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணுவேன், பயங்கரமா இருக்கு அப்படின்னு. அதனால அப்படியே மைண்ட்ல வந்துருச்சு. ஓகே, அதுக்காக தான் டக்குன்னு கேட்டேன். இப்போ உங்களை பத்தி நீங்களே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சொல்லணும். அப்படி இல்லைன்னா ஒண்ணு இந்த சாய்ஸ் வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்க அவங்கள பத்தி டக்குன்னு ஒரு அப்படி சொல்லிக்கலாம். ஆப்போசிட்டா சொல்லலாம், நம்ம பத்தி எதுவும் பேசி நம்மளை பத்தி நான் சொல்லுவேன். இப்போ உங்களை பத்தி எனக்கு எப்படி தெரியும்? நீங்க பார்த்தோன்னு ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லலாம். ஆக்டிங் சரி, ரிலேட்டடா first சொல்லலாம், நான் கேரக்டர் சொல்றேன். ரிலேட்டடா சொல்லலாம். நீங்க Positive-ஆ வந்து சொல்லலாம். பாசிட்டிவா ஒன்னு சொல்லணும், நெகட்டிவா 2 சொல்லணும் அவங்கள பத்தி. இது என்ன இல்ல, அப்படியே நானே என்ன பத்தி சொல்லிடுறேன், நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். அப்ப ஒண்ணு பண்ணலாம், நீ என்ன பத்தி பாசிட்டிவ் சொல்லு, நான் உன்னை பத்தி பாசிட்டிவ் சொல்லு. நெகட்டிவ் நீ உன்னை பத்தி சொல்லிக்கோ, நான் என்ன பத்தி சொல்லிக்கிறேன். ஓகே, இது நல்லா இருக்கு. ஓகே, என்ன பத்தி ஃபர்ஸ்ட் நான் நெகட்டிவ் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. எனக்கு வந்து என்ன சொல்றது, நெகட்டிவானா யோசிக்கிறேன், எனக்கு தெரியல. என்னங்க, நீங்க எந்த அளவுக்கு உங்களை அனலைஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கேள்வி. நெகட்டிவ்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எனக்கு வந்து இப்போ ஓவர் ஃபேட்டு போடுது, நல்லா சாப்பிட்றேன் அப்படின்னா நான் ரொம்ப யோசிப்பேன். லைட்டாக எனக்கு வந்து ஒரு மசில்ஸ் வந்துருச்சுனாலே அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்பேன் வீட்டில். ஓவர் திங்கர். ஸோ அது வந்து எனக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. பாசிட்டிவ்னா எதுவா இருந்தாலும் அப்ப நான் இவங்கள பத்தி என்ன சொல்லணும்? இல்ல நெகட்டிவ் நீ பத்தி சொன்னா போதும், என்ன பத்தி பாசிட்டிவ் சொன்னா போதும். ஓகே ஓகே, உங்களை பத்தி பாசிட்டிவ்னா இவங்க எல்லாரும் கூட ஈஸியா வந்து அட்டாச் ஆகுறவங்க. நீங்க அப்படி கிடையாது. நானும் அப்படிதான். ஓகே, சோ ரெண்டையும் சொல்ல முடியாது. ஓகே, அட்டாச் ஆகும், ஸ்மைல் கூட ஈஸியா. ஆமா, சோ இப்படியே இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, நீங்க சொல்லுங்க. என்னை பற்றி நெகட்டிவ்னா எனக்கு தெரிஞ்சு ஓவர் ஸ்ட்ரெஸ், ஓவர் திங்க் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஓவர் ஸ்ட்ரெஸ். ஏதாவது குட்டி விஷயமா இருக்கும், யோசிச்சு மண்டை வச்சு கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஸோ அதான் சாப்பிடாம தூங்காமலாம் இருப்பேன், ஒன்றுமே இருக்காது, அந்த விஷயமே ஒன்றுமே இருக்காது. என் தங்கச்சி எங்கள் அம்மா தான் தட்டி இதெல்லாம் ஒரு விஷயம், இதுக்கெல்லாம் யோசிச்சுட்டு அழுதுருவேன். அது டிஸ்அட்வான்டேஜ். எல்லாத்துக்குமே அழுதுருவேன். கோவம் வந்தாலுமே ஃபர்ஸ்ட் கண்ணில் தண்ணி தான் நிற்கும் எனக்கு. பெண்கள் அது நெகட்டிவ் பாவம், ரொம்ப அது ரொம்ப நெகட்டிவ். இல்ல நானும் மோஸ்ட் ஆஃப் them கோவம் வந்தா கல்ல தண்ணி வச்சுட்டு எப்படி கோவப்பட முடியும்? அது ஒண்ணுதான் நெகட்டிவ். பாசிட்டிவ் இவங்களை பத்தி என்ன சொல்லணும்னா, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. நான் பார்த்த வரைக்குமே இன்டர்வியூஸா இருக்கட்டும், நான் இவங்களை மீட் பண்றதா இருக்கட்டும், அவங்க கேரி பண்ற அவுட்ஃபிட்டா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. பார்க்கவே ஓகே பக்கா வந்து இவங்க வந்து இந்த ஃபீல்ட்ல தான் நிறைய நாளா இருக்காங்க போல அப்படின்னு. எனக்குலாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, போக போக தான் நான் கத்துக்கிறேன். ஸோ எங்களை பார்க்குறப்போ ஒரு இது வந்துடும், இன்னைக்கும் பாரு எவ்வளோ ப்ராப்பர் வெல் ட்ரெஸ்டாக வந்திருக்காங்க, நான் வீட்டில் இருக்கிற எது இருந்தாலும் போட்டுட்டு வந்துட்டேன். ஸோ அதான் சொல்றேன், அவங்க இருக்கிற கான்ஃபிடென்ஸ் தான் ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, பொதுவாக இப்போ டியூல் ஹீரோயின்ஸ் வந்து ஒரு படத்தில் இருக்காங்கன்னா, இந்த ஹீரோயின் இவங்களை பற்றி பேச மாட்டாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இந்த சினிமாவில் இருக்கும். பட் நீங்கள் இந்த ப்ரெஸ் மீட்டில் எதுவுமே கேட்காமலே நீங்களே இந்த படத்தில் வந்து அவங்களோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், நீங்களும் நடிச்சிருக்கீங்க, ஆனால் அவங்கள பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். நான் அதுதான் சொன்னேன், அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயமே வந்து ஈஸியாக மூவ் ஆகுறது, மற்றவங்கள பற்றி அவங்களுக்கு அது கவலை கிடையாது, சேம் அஸ் மீ. ஏன்னா நானும் வந்து இப்போ இவங்க 2 பேருக்குமே அந்த ஒரு இவங்க கேட்ட மாதிரி தான் காம்படிஷன் இருக்கா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. அப்படி ஏன்னா அவங்க ரோலை அவங்க கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. என் ரோல்ன்றது வந்து எனக்கு என் ஃபேஸுக்கு என் கேரக்டருக்கு வந்து செட்டான ஒன்று. ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரி தான், அதனால வந்து அவ்வளோவா. ஓகே ஓகே, ரீசெண்ட் டைம்ஸில்
இதெல்லாம் ஒரு படமா, இதெல்லாம் ஹிட் ஆக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு நினைச்ச ஒரு படம். இப்படிலாம் பேர் சொல்ல வேணாம், நீங்க ஏதாவது ஒரு க்ளூ மாதிரி டக்குன்னு சொல்லலாம். எங்க அதை வச்சு audience உங்ககிட்ட கண்டுபிடிச்சுக்கிட்டோம். அதுதான் கேக்குறேன். இப்போ நீங்க கண்டுபிடிக்க அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இல்ல நான் ஏதாவது ஒண்ணு சும்மா க்ளூவா அப்படி சொல்லுங்க. ஒரு ஓகே indirect ஓகே answers ஓகே மாதிரி. ஓகே சொல்லவா? ஒரு கேம் தானே, ஃபன் தானே சொல்லலாம். படத்துல பேரை சொல்லிடலாம். நான் எப்படி clue வேணும்? ஹீரோவை பத்தியா? ஏதாவது ஒரு சீன் சொல்லலாம். ஓகே, நிறைய இடத்துல மீம்ஸா வந்துச்சு. அது இப்போ ரீசென்ட்லி அவருக்கு டான்ஸே ஆட தெரியாது, ஆனா டான்ஸ் ஆடுவாரு. டான்ஸே ஆட தெரியாது, டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடுற மாதிரி இருக்கும். அழுகிற சீன்ல சிரிக்கிற மாதிரி இருக்கும். மகேஷ் பாபு சார் சொல்றீங்களா? மகேஷ் பாபு ரொம்ப நல்லா நடிக்கிறாரு. அந்த பக்கம் போங்க. அவர் ஃபர்ஸ்டா என்ட்ரி ஆயிருக்காரு ஓ சினிமாவுக்கு. ஆனா பயங்கர கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, விட்டுருங்க, பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க. அவர் பெரிய லெஜெண்டுங்க. ஓகே ஓகே புரியுது. சோ அந்த படத்தை தான் நீங்க அப்படி நினைச்சீங்க. இதெல்லாம் ஒரு படம் ஹிட் ஆக்கி வச்சிருக்கீங்க நீங்க. Hit ஆக்கி வச்சிருக்காங்க. அது hit ஹிட்டாகினா ரொம்ப பப்ளிசிட்டி ஆயிடுச்சு, okay. கொண்டாடிடுச்சு. மாட்டினாங்க ஐயோ, அவரே சிரிக்கிறாங்களே. மாட்டினாங்க. இல்ல அப்படிலாம் இல்லைங்க. இப்படிலாம் அவர் என்ன பெரிய மாட்டி லெஜெண்ட்னா விடுறீங்க? நீங்க யாரையாவது எடுத்துக்கலாம். ஓகே இது சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த படம் ஃபுல்லா பார்க்கல. என்ன பேர் சொல்லுங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். ஏஸ்ட் வந்துட்டேன் அந்த படத்துல இருந்து. அந்த மாதிரி எல்லாம் படத்தை முழுசா பார்க்காம ஏந்திரிச்சலாம் கூட. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு படத்துல இருந்து ஏஸ்ட் வந்துட்டேன். அது வந்து காமெடி படம் தான், ஃபுல் காமெடி படம். நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. போய் என்னடா இது காமெடியே இல்லையே அப்படின்னு எனக்கு பர்சனலா இருந்துச்சு. பட் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. அது எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து திருப்பி ஹீரோ ஆகி திருப்பி அப்படி ட்ரை பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன், திருப்பி காமெடியா. சோ அதுல எனக்கு பெருசா வந்து காமெடியா தெரியல. நீங்க கண்டுபிடிச்சீங்களா? ஓரளவு கெஸ் பண்றேன். அது சொன்னா அப்புறம் சொல்லுங்க, நான் என்ன சொல்றேன். கரண்ட் டைம்ஸ்ல உங்களுக்கு ரிலேட் ஆகுற மாதிரியான ஒரு மீம் டெம்ப்ளேட் என்ன? அந்த மீம்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. மாஸ்டர் படத்துல வந்து ஒரு டீச்சர் ரோல் பண்ணவங்க, அவங்க படத்துல காமிக்கவே இல்லை, பட் அவங்க பிக்கு போட்டு ஒரு மீம்ஸ் போட்டிருப்பாங்க. என்னதான் கஷ்டப்பட்டு நடிச்சாலும் சீன்ல வரமாட்டோமே, தூக்கிடுவாங்களே. அந்த மாதிரி என்னங்க ஆச்சு? நீங்க எது படத்துல எப்படி ரிலீஸ் ஆகி எடிட்ல தூக்குனாங்களா? டியூரேஷன் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா கம்மி பண்ணது, சில ஃபுட்டேஜ் போக தான் செய்யும். இட்ஸ் யூஸ்வல். அது ஓகே. இதுக்கு முன்னாடியா? இதுக்கு முன்னாடி படம் முன்னாடிதான். எனக்கு டக்குன்னு யோசிக்க முடியல மீம்ல. இவங்க பாருங்க, டக்குன்னு சொன்ன உடனே திங்க் பண்ணிட்டாங்க. நான் ப்ரிப்பேரா வந்திருக்கேன். வா, என்ன கேள்வி கேக்குறீங்க? என்ன பார்த்த உடனே ரெடி ஆயிட்டாங்களாட்டுக்கு. இந்த மாதிரி தான் எடுத்து வருவாங்க. சத்தியமா தெரியல. சும்மா நீங்களே கிரியேட் பண்ணி வச்சு விடுங்க. ஏதோ மீம் டெம்ப்ளேட் அந்த மாதிரி ஞாபகத்துக்கு வரல. எனக்கு என்ன தெரியுமா இப்ப மைண்ட்ல வருது, சூரிய இதுதான் வருது. இந்த மீம்ல மேல என்ன ஓடுதுன்னு தெரியல. நீங்க அந்த மாதிரியான ஒரு கேரக்டரா? அதாவது கேரக்டர்ல மீம்னோனே எனக்கு அதுதான் மைண்ட்லயே வருது. ஓகே டன். பிக்கப் லைன் இது நான் கேட்டதுல எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு பிக்கப் லைன். அப்படின்னு இம்ப்ரெஸ்ன்னு சொல்ல மாட்டேன், நீங்க எப்படிடா இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு இருந்துச்சு. ரீசெண்டா தான் அந்த வித்தைக்காரன் ப்ரமோஷன்ஸ் அப்பதான் அவரு வந்து கேட்டாரா 3-4 பிக்கப் லைன் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா அது கேட்க இப்படிலாம் யோசிக்கிறாங்களே அப்படின்னு. இனிமே உங்க இங்க என்கிட்ட வந்து திடீர்னு இனிமே உங்க நேட்டிவ் யாராச்சும் கேட்டா, உங்க நேட்டிவ் என்னன்னு கேட்டாரு, ஹைதராபாத் அப்படின்னு சொல்லி. இனிமே யாரும் உங்க நேட்டிவ் என்னன்னு கேட்டா ஹெவன் சொல்லிருங்க. ஓகே, இந்த மாதிரி 3-4 சொன்னாரு. அதெல்லாம் வேணாம், இப்போ இதோட முடிச்சுக்கலாம். இல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்ல. என் ஃப்ரெண்டு தான் வந்து அவன் அடிக்கடி வந்து ஏதாவது மொக்கையா சொல்லுவான். எனக்கு அவ்வளவுதான். அது இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி இருக்காது. அது வெரி சிம்பிளானது. பாரு, நிலா இன்னைக்கு வெளிச்சம் வரல, ஏன் தெரியுமா? ஏன்னா வெளிச்சம் வீட்டுக்குள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி மொக்கையாலாம் ஸ்டாண்டர்ட். அதெல்லாம் இல்ல, அப்படிலாம் இல்ல. இம்ப்ரெஸ் ஆனது வரைக்கும் எதுவுமே இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி எல்லாம் இப்ப எங்கெங்க சொல்றாங்க. லாஸ்டா ஸ்விட்ச் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் என்ன அப்படின்னா, நான் ஒரு கண்டென்ட் தருவேன். அந்த கண்டென்ட் பத்தி நீங்க பாசிட்டிவா எக்ஸாஜரேட்டடா நல்லா பேசணும். ஸ்விட்ச்னு சொன்னா அப்படியே நெகட்டிவா பேசணும். ஓகேவா? ஓகே. தமிழ் சினிமா உங்களுக்கு வந்து வேற கண்டென்ட், உங்களுக்கு வந்து தமிழ் சினிமான்னு வச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னு ஸ்விட்ச்னா அப்படியே ஆப்போசிட். ஓகே. சோ தமிழ் ரியாலிட்டி வச்சே பேசலாம் நீங்க. புரியுது. தமிழ் சினிமான்றது எனக்கு தெரிஞ்சு மற்ற இண்டஸ்ட்ரீஸ் கம்பேர் பண்றப்போ, ஏன்னா நான் வந்து தெலுங்கு படத்துலயும் பார்த்துருக்கேன்,
ஃபஸ்ட்டு தெலுங்கு படம், நான் தெலுங்கு, ஸோ தெலுங்கு படம்லாம் பார்த்துருக்கேன். அதில் ஆப்வியஸ்லாக வந்து கமர்ஷியல் படம் எல்லாமே இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு நான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்தக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஓகே ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுக்கிறாங்களே, இது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கே, இது வந்து பார்க்குறப்பவே என்னடா இது கதை ஒன்றுமே புரியாமல் இருக்கே, பாதி படம் வந்து எதுக்கு எடுக்கிறாங்கன்னே தெரியாது. தமிழ் சினிமாவில் பாதி படம், அது போக போக பாதி படம் வந்து நான் எப்படின்னா ஆரம்பிச்சு விட்டு 3 நாளைக்கு உட்கார்ந்துலாம் ஒரு படம் பார்த்துருக்கேன். 3 நாள் லிட்டரலா இது போட்டு ஓகே இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம். தமிழ் சினிமால சில படங்கள் அப்படி இருக்கு, எல்லாமே அப்படின்னு சொல்ல முடியாது, பட் சில படங்கள் அப்படி இருக்கு, அப்படி எடுக்கிறாங்க. நான் அது தப்பு சொல்ல, எல்லாரும் அவங்கவுங்க ஏதாவது பண்றாங்க. பட் அப்பப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக போறவங்கள வந்து ரொம்ப பாடாப்படுத்துறாங்க. அப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் தருவாங்க. அது வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டியான விஷயம். ஏன்னா நிறைய இடத்துல வந்து சொல்லுங்க, அந்த தமிழ் சினிமாவுல தமிழ் பொண்ணுங்களை போட மாட்டாங்க. அது வந்து ஸ்விட்ச் சொல்றப்ப சொல்றீங்க. அது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய தருவாங்க. எங்க போனாலுமே ஏதோ ஒரு ஓப்பனிங் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஆனா தமிழ் பொண்ணுங்களை யூஸே பண்ண மாட்டாங்க எங்கேயும். இது வந்து ஒரு மோசமான ஒரு தமிழ் சினிமா நிலைமை. தமிழ் சினிமா சொல்றோம், ஆனா தமிழ் பொண்ணுங்களை யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த ஹீரோயினா போடுறதுக்கு. இப்போ நீங்க பேசுறதுல நிறைய டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் பாப்பாங்க. ஐ ஹோப் தே see. ஏன்னா எதுக்கு வந்து நான் வந்து அவங்கள எடுக்க கூடாதுன்னு நான் சொல்லல, பட் இங்க இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் இங்க ஆரம்பிங்க, இங்க கிடைக்கல நீங்க அங்க போங்க. தமிழ் பேச வேணும், ஆனா தமிழ் தெரியாத பொண்ணை கூட்டி வந்து எது கஷ்டப்படுறீங்க? நாங்க எங்களுக்கு எல்லாம் தமிழ் தெரியும், ஆடிஷன் பண்ணுங்க. ஈஸியான கேள்வி கேளுங்க. உங்களுக்கு கண்டென்ட் என்னன்னா அஜித் விஜய் ஃபேன் வார்ஸ். ஏங்க ஓகே, அஜித் விஜய் பத்தி பேசணும்ல, அந்த ஃபேன் வார்ஸ் பத்தி பேசுங்க. பாசிட்டிவா பேசுங்க, அதுக்கு நெகட்டிவா. ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது, அவங்க இருந்ததால தான் இவ்வளோ தூரம் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பட்டாளமே இருந்திருக்கு. ஸோ நானும் அவங்க 2 பேருடைய எனக்கும் 2 பேரும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க என்னத்த சொல்றதுன்னே எனக்கே தெரியல சாமி. நீங்க ஆனா மாட்டிக்கவே கூடாதுன்ற மாதிரி பேசுற மாதிரி இருக்குங்க. நீங்க இவ்வளவு நேரம் ஓபனா பேசுறீங்க, இல்லங்க பயமா இருக்குங்க. பயமா இருக்கா? இல்ல என்னன்னா ஃபேன்ஸ் பேர்ல வந்து அந்த ஒவ்வொருத்த அஜித் ஃபேன், இது விஜய் ஃபேன் இப்படின்னு சொல்லி 2 பேருமே அடிச்சிக்கிறது, அவங்கள மேல தூக்குறது, இவங்களை கீழே இறக்கி விடுற மாதிரி, இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். மற்றது வந்து பாலாபிஷேகம் பண்றது, சினிமாவில் பார்க்குற விஷயங்களை ரியலாகவே அதை எடுத்துக்கிறது, இதெல்லாமே வந்து ஃபேன்ஸ் பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குது. அவ்வளோதான். தேங்க்யூங்க. நீங்கள் கண்டென்ட்டே கொடுக்கலங்க இந்த விஷயத்தில். நான் எவ்வளவோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நீங்கள் எதாவது சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஃபைண்டர் April 20th மிகப்பெரிய வரவேற்பு பெறணும்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு போய் பாருங்க. அண்ட் இதுல பேசினதெல்லாம் ஃபுல்லா ஃபன்காக, எதுவுமே கான்ட்ராக்ட், அது முக்கியமா இவரை நம்பாதீங்க. நோண்டி கேள்வி கேட்டு மாட்டி விட பாக்குறாரு எங்களை. அப்புறம் நான் சேனல் முன்னாடியே வந்து நிக்க வேண்டியதுதான். தேங்க்யூ. பை. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பில் கௌதம் மேனன் இயக்கத்தில் ஜோஷுவா இப்போது அமேசான் பிரைமில் கண்டு கழியுங்கள். ஈஸி டெக் நிறுவனத்தில் கேமரா பொருத்திடுங்கள். உலகில் எங்கிருந்தும் உங்கள் வீடு மற்றும் அலுவலகத்தை கண்காணித்திடுங்கள், பாதுகாத்திடுங்கள்.